ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? சாதம் செய்யும் போதே 3 சைடிஷ் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்தியான ஒரு சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சைடிஷ் ஒரு நிமிஷம் தாங்க. நாம் அதை எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்காக தான் வீடியோ இவ்வளோ லென்த்தியாக இருக்குது. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல வந்து நான் சாதம் வச்சுருக்கேன் அடுப்பில். தண்ணி சூடான உடனே அரிசி கழுவி போட்டு அதோட கூடவே ஒரு 4 உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டேன். இது வந்து நமக்கு தனியாக ஒரு டைமில் நம்ம எப்படியும் வீட்டில் வந்து சாதம் தானே செய்ய போகிறோம். அந்த சாதத்தோடு நீங்கள் சேர்த்து வேக வச்சுட்டா போதும். இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது, இப்போ வந்து தண்ணி கொதிச்சு வரும்போது உலக்காஞ்ச உடனே நம்ம அரிசி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உலக்காஞ்ச உடனே அரிசி போட்டாச்சு. அதில் வந்து கூடவே உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் பீன்ஸ் எடுத்து 2 சைடும் கட் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஒரு குச்சி, இது வந்து தென்னங்குச்சி இருக்குது இல்லைங்களா, தென்னை ஓலையிலேருந்து கட் பண்ணி எடுத்த அந்த குச்சி தான். தொடப்பு குச்சி யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து தென்னை ஓலையிலேருந்து ஒன்று உடச்சி அதை வந்து அந்த ஓலையை கிழிச்சிட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கோத்துக்கலாம். நல்ல ஒரு 10 பீன்ஸ் போல் இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கோத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பகுதி எந்த சைடோ அந்த சைடு திருப்பி எல்லாத்தையும் குத்திக்கலாம். நம்ம வந்து சாதம் அரிசி போடும்போதே உருளைக்கிழங்கு போட்டுட்டோம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டுட்டோம். பீன்ஸ் வந்து அப்படி இல்லை, உடனே வெந்துடும். நம்ம சாதத்தோடு போட்டோம்னா சாதத்தோடு வேக வைக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஹெல்த்தும் கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சைடிஷ் வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சைடில் 2 பக்கம் கிள்ளிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அந்த குச்சியை 2 சைடு நீளமாக வச்சு இப்படி அந்த பாத்திரத்துக்குள்ளே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி நல்லா வேகட்டும். சாதம் வேகும் போது இந்த பீன்ஸும் உருளைக்கிழங்கு நமக்கு வெந்து வந்துடுங்க. பாருங்கள், இப்போ பீன்ஸை முதல்ல வெளியே எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்து அதை நல்லா நசுக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா வெந்து ஆறுனா அப்புறமா கூட நம்ம நசுக்கிக்கலாங்க. எடுத்து அப்புறம் கழுவ வேண்டாம். ஏன்னா நம்ம சாதத்தில் வேக வச்சுருக்க ஹெல்த்தியும் அதுக்கு நமக்கு சேர்த்து கிடைக்கும். கழுவாமல் நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மசிச்சுட்டு, ஒருவேளை இந்த மாதிரி நீளமான நாராக வந்தால் எடுத்துருங்க. இல்லை சின்ன சின்ன நார் பரவாயில்லன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஒரு சுட்டு பச்சை மிளகா ஒரு 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுடலாம். பச்சை மிளகா நசுக்கும் போது கொஞ்சம் பார்த்து, ஏன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் ஆளுங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து காரம் கையில் பட்டவொன்னே எரிச்சலாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு சென்சிட்டிவாக இருந்தால் நீங்கள் நசுக்காதீங்க, இடிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் நம்ம வெளியே எடுத்து தோல் உரிச்சாச்சு. சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி கரண்டியில் நான் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை தோல் உரித்து எடுத்துருந்தேன். அதை இதோட சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணுற அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் நமக்கு வேலை. மற்றபடி எல்லாத்தையும் நம்ம சாதத்துலேயே வேக வச்சுட்டோம். உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துட்டு அப்படியே இதை சாப்பிட்லாங்க. கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கடுகு சீரகத்தோட தாளிப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எது கூட வேணால் சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது. அதோட முக்கியம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ 2வது இந்த சைடிஷ், இதுவுமே சாதம் செய்யும் போதே நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சாப்பாடு வந்து செய்கிறதுக்கு அரிசி போட்டுட்டேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே அரிசி போட்டுட்டு மூடியிருக்கேன். இதில் வந்து ஏற்கனவே நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சாதம் வந்து நீங்கள் மெல்லிசரிசி சாதம் செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குண்டரிசி சாதமாக இருக்குது அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசியை போட்ட உடனே உருளைக்கிழங்கு போட்டுடணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால் அதோட கூடவே இந்த மாதிரி வெண்டைக்காயும் தக்காளியையும் நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்படி ஒரு நம்ம தென்னை ஓலை இருக்கு இல்லைங்களா, அந்த ஓலையோட அந்த குச்சி, அதாவது தொடப்பு குச்சி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குச்சி எடுத்து நல்லா சுத்தமாக வந்து கழுவிட்டு நான் ஓலையோடு எடுத்து அதை வந்து சீவிட்டு அதில் இந்த மாதிரி சொருவி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பாதி சாதம் வெந்து வரத்துக்குள்ளவே வந்து நமக்கு இந்த வெண்டைக்காய் தக்காளி வந்து வெந்துடும். ஆனால் சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நம்ம கரண்டியை போட்டு தொழவி விட்டு சாதம் செக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து சாதம் வெந்துருச்சுன்னா நம்ம உருளைக்கிழங்கு வெளியில் எடுத்துக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு லேட் ஆகும். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தான் அதுக்கப்புறமா போடணுங்க. அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அது நல்லா சுத்தமாக கழுவிடணும். ஒரு சில வந்து மோஸ்ட்லி சாதம் செய்யும்போது கண்டிப்பாக 2-3 உருளைக்கிழங்கு போட்டு தான் வேக வைப்பாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வச்சு நம்ம நிறைய விதமான டிஷ் செய்யலாம், சைட் டிஷ் செய்யலாம், குழம்பு செய்யலாம், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். அதனால் மோஸ்ட்லி தினமும் வந்து இந்த மாதிரி வேக வைப்பாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நான் வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக
அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் ஏற்கனவே வெண்டைக்காய், தக்காளி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து தோலை உரிச்சது, தக்காளி வந்து அந்த வெந்த தக்காளியை நாளாக கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காயை வந்து அடியிலையும் மேலேயும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா எல்லாமே வந்து தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கோட சேர்ந்து வந்துடும். உருளைக்கிழங்கையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்கள், உருளைக்கிழங்கு இப்படி வெட்டும் போது ஈஸியாக வந்துடும். வெண்டைக்காய் வந்து முழுசாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை அப்படியே முழுசாக விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அப்படியே இருந்த அப்புறமா வெளியே எடுத்து சாப்பிட்டா நல்ல மசாலாவாக சூப்பராக இருக்கும். நான் வந்து மேஷ் பண்ண மாதிரி இந்த மாதிரி செய்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம சைடிஷ் மாதிரி சாப்பாட்டில் வந்து வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எது கூட வேணால் சாப்பிட்டுக்கலாம். அதனால் இப்போ இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயோட அந்த மசாலா வெந்து வர அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்படி அடியில் வந்து லைட்டாக ஒட்டுச்சுன்னா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அதில் வந்து நல்ல சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், லைட்டாக பிசு தன்மை இருக்குது. இதில் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வந்து வேக வச்சு செய்கிறதுனால லைட்டாக பிசு தன்மை இருக்கும். உங்களுக்கு வந்து வேணும்னா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து லைட்டாக வெண்டைக்காயை வதக்கிட்டு கூட அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸு சேர்க்கலாம். இப்போ பாதி எலுமிச்சை பழத்தை நான் வந்து இதில் சேர்க்குறேன். இது வந்து ஜஸ்ட்டு புளிப்புக்காக மட்டும்தான். பிசு தன்மை வந்து போகிறதுக்கு இல்லைங்க, புளிப்பு தன்மை கொடுக்கறதுக்கு தான். தக்காளி வந்து ஒன்று சேர்த்துருக்கேன். ஆனால் இது வந்து இந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தக்காளி. இது புளிப்பு இருக்காது, அதனால் நான் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை வேக வைக்கணும். மசாலாலேருந்து எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே தெளிஞ்சு வந்துருச்சுன்னா சூப்பரான சைடிஷ் நமக்கு உடனே ரெடி ஆகிடுச்சுங்க. சாதம் செய்யும்போதே சைடிஷ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி சைட் டிஷ்க்கு உருளைக்கிழங்கு நாம் வந்து சாப்பாடு செய்யும்போது அடுப்பில் சமைக்கும்போது அடுப்பில் சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதத்துலேயே கழுவிட்டு போட்டுக்கலாம். அரிசியாக இருந்தால் முதல்லையே சாதம் அரிசி போடும்போது போட்டால் கரெக்டாக வந்துடும். இதே மெல்லிஸ் அரிசின்னா குட்டி சைஸில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா போட்டு சாதத்தில் வேக வச்சு சாதம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாதம் வெடிச்சிடலாம். இந்த மாதிரி அடுப்பில் சுட்டாலும் சரி, வேக வச்சாலும் சரி. இந்த மாதிரி அழுத்தி பார்த்தாலே நல்லா தெரியும் இது வெந்துருச்சு நல்லா. இப்போ இந்த தோல் வந்து இந்த மாதிரி இப்படி எடுக்கணும். அடுப்பில் செஞ்சுருந்தோம்னா கொஞ்சம் தோலாக வச்சோம்னாலும் அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கேஸில் செஞ்சுருக்கோம், இருந்தாலும் அந்த வாசனை வரும். நம்ம வந்து சுத்தமாக இந்த மாதிரி தட்டியில் போட்டு மேலே இருக்க தோலை வந்து கழுவி எடுத்துடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நம்ம தோலை மேலேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே மேஷ் பண்ணிக்கலாம். இப்போவும் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்த பிறகு எப்படி அழுத்தி மேஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா கழுவிட்டு மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் மேஷ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளியையும் நான் ஒரு 2 தக்காளியும் அதே மாதிரி அடுப்பில் சுட்டு வச்சுருந்தேன். தக்காளி வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் எப்படி சுடணும்னு சொல்லி. இதையும் அதே போல் தான் நம்ம அடுப்பு மேலே வச்சு சுட்டு எடுத்துருக்கோம். ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன் 4 உருளைக்கிழங்குக்கு. நார்த் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்ப்பாங்க. நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்திட்டு தக்காளியில் அந்த நடுவில் இருக்க பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் அது சரியாக வேகாது. நம்ம வந்து அது எடுத்துடலாம். இந்த மாதிரி அது கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். தக்காளி நம்ம பொதுவாகவே பச்சையாக சாப்பிடலாம், ஆனால் இது வந்து நம்ம சைட் டிஷ் செய்யும் போது அந்த கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது, அதனால் நம்ம அதை எடுத்துடலாம். 2 தக்காளியும் அதே நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம அந்த நடுப்பகுதியை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அந்த மாதிரி ஒன்றா சேர்த்துடலாம். இந்த சைட் டிஷ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம சாதத்தோட வெறும் சாம்பார் ரசத்தோடு சாப்பிட்லாம். கஞ்சி குடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி தோசையோட கூட செய்யலாம். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அது என்னென்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒன்று இதையும் லைட்டாக சுட்டு வச்சுருக்கேன் அடுப்பில், அதையும் இதோட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பல்லு பூண்டு இதையும் சேர்த்து இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இடிச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இட்லி தோசைக்கு செய்யணுன்னா அடுப்பில் ஒரு தாளிப்பு போட்டு அதில் இதை கொட்டி இறக்கிடலாம். அந்த மாதிரி செஞ்சால் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மேஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கடுகெண்ணெய் ஒரு ஸ்பூன் பச்சையாக சேர்ப்பாங்க. அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வேணான்னா சேர்க்க வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேண்டான்னா சேர்க்க வேண்டாம். நார்த் சைடில் சேர்ப்பாங்க. இது வந்து அந்த நார்த் சைடோட சைட் டிஷ் தான், அதனால் நானும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சாப்பிட மாட்டீங்க கடுகெண்ணெய் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். தேவைப்பட்டால் தாளிப்பு போட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள்.
ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.